அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க சமீர், நல்லா இருக்கீங்களா? வஜ்ஹத் நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்ன இது வந்து உஹது போர் நடந்த ஷஹதா உஹது சொல்லுவாங்க. இதுதான் மன்னரை. இன்னும் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம ஒரு மன்னரைக்கு விசிட் பண்றோம்னா நம்ம என்ன, அதாவது மன்னரை கபிரிஸ்தானுக்கு போனா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முந்தி எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பாக்குறப்போ உலகத்தின் பல இடங்கள்ல, அதாவது இங்க சவுதியெல்லாம் கிடையாது, சில இடங்கள்ல குறிப்பா தமிழ்நாட்டுல இந்தியால மன்னரைகளை வந்து ஒரு வணக்க ஸ்தலமாக ஆக்கிடுறாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க. சரியா? தன்னுடைய மன்னரையே வணக்க ஸ்தலமாக ஆக்கிறாதீங்க, பெருநாள் கொண்டாடும் இடமாக ஆக்கிறாதீங்கன்னு எச்சரிக்கையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சில ஒழுக்கங்கள் மன்னரை மக்பரால என்ன ஒழுக்கங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்காங்கன்னா, உள்ளே சென்ற உடனே அவங்களுக்கு சலாம் சொல்லணும். என்ன சலாம்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியார் மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய இறந்து விட்டு அரங்கிருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் நாடினால் நாங்களும் உங்களை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா, உங்களுக்கும் நமக்கும் இறைவன் ஆஃபியா என்று சொல்லக்கூடிய சிரமம் இல்லாத ஆரோக்கியமான, உலகத்தில் வாழும் பொழுது உடல் ஆரோக்கியம், மண்ணில் இருக்கிறப்ப அதுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கு, எந்த சிரமம் இல்லாம எங்களுடைய மன்னரை வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் ஆக்கி தரணும் என்று சொல்லக்கூடிய துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. இதை தாண்டி வேறு எந்த நடைமுறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததை மட்டுமே செய்வோம். அவர்கள் கற்றுத் தராத எதையுமே நம்ம செய்யக்கூடாது. அது மறுக்கப்பட்டதாகும், வீசி எறியப்படக்கூடியதாகும். எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்களோ அதை மட்டும் நம்ம செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.